கலியுக பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார் உருவம் கொண்ட சாய் கீதா. ஏன் சாய் கீதாவை பற்றி நான் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சுவாமியுடைய வார்த்தையிலே மிகச்சிறந்த பக்தை சாய் கீதா அப்படின்ட்டு 1000 வாட்டி சொல்லியிருக்கார் சுவாமி. அவளுடைய பக்தி நம்மளுக்கெல்லாம் 1% பசங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் சாமி, 1% உங்களுக்கெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு முக்தி கிடச்சிடும் அப்படின்வார். நீங்கள் ஒன்று நான் என்னுடைய லைஃப்பில் சுவாமியோட ஃபிசிக்கலாக இருந்தபோது மட்டும் ஒரே ஒரு இது மாத்திரம், சாய் கீதாவுக்கு பண்ண அந்த அனுகிரகம் எந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கூட சுவாமி பண்ணதில்லை. எந்த மரணத்தின் போதும் நிறைய க்ளோஸ் டிவோட்டிஸ்லாம் செத்து போன போது கூட சுவாமி எப்பவும் அங்கே போய் அந்த அந்திம கிரியை நடக்கிற இடத்துக்கு போனதே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சாய் கீதா தான். அங்கே போயிட்டு ஆக்சுவலி சாய் கீதா போயிட்ட உடனே சுவாமி கிட்ட சொல்லி சுவாமி எங்கே போகிறார், போயிட்டு கீதா அப்படின்னு கூப்பிட்றாரு. கஷ்டப்பட்டு அப்படி பார்த்துட்டு மறுபடியும் போயிடுது. அந்த ஒரு செகண்ட் சுவாமியை பார்த்து போயிடுது. அது கடைசி அந்த பூமியில் புதைக்கிற மட்டும் சுவாமி இருந்து இது பண்ணது ஒரே ஒரு மனிதர்களுக்கு இல்லை. நம்ம மிருகம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது மிருகத்தோட ரொம்ப வசதியான ஒரு ஜீவன். அதுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சி.